உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க கையில இருக்கிற ஒரு பேப்பரை நீங்க 42 தடவை கரெக்டா மடிச்சீங்க அப்படின்னா அந்த பேப்பரோட ஹைட் வந்து 3 போற அளவுக்கு இருக்குங்க. என்ன ப்ரோ சொல்ற? என்ன ப்ரோ சொல்ற? ஒண்ணுமே புரியல. இப்போ எப்படி ஒரு பேப்பரை 42 தடவை மடிக்கிறதுனால அது 3க்கு 3 அளவுக்கு ஹைட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். அது என்ன அப்படி தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கு தப்பா நினைக்காதீங்க. நல்ல கண்டென்ட்ஸ்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவதுங்க உங்க கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு நீங்க எப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் அது அப்படி இன்னொரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மடிச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க மடிச்சிட்டே வந்தீங்கன்னா கரெக்ட்டா நீங்க 42வது தடவை மடிக்கிறப்ப அந்த ஒரு பேப்பரோட ஹைட் வந்து 3வே தொடும். அந்த 3 அந்த நிலா அதான் ப்ரோ அப்படிங்கன்னா அதே தான் நிலாவை தான் அந்த பேப்பரை தொடும். அது எப்படி ப்ரோ நான் அசால்ட்டா பண்ணி காட்டுறது அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால அதை கண்டிப்பா பண்ணவே முடியாது. மேபி உங்களால 7 தடவை பண்ணலாம். ஒரு 8வது தடவை நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு கஷ்டமா கேட்டீங்கன்னா அட ஆமாங்க. ஒரு யூடியூபர் வந்து ஹைட்ராலிக் பிரஸ் யூஸ் பண்ணி இந்த பேப்பரை வந்து ஒரு 10 தடவை மடிச்சிருக்காரு. அதுக்கு மேல 11 தடவை மடிக்கவே முடியல. நாசா ஸ்டேஷன்ல ஒரு மித் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து மிகப்பெரிய ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து 11 தடவை அதை மடிச்சாங்க பேப்பரை. பட் 12வது தடவை அவங்களால மடிக்கவே முடியல அந்த பேப்பரை. பட் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன தெரியுமா? அதாவது டாய்லெட் பேப்பரை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்ட்டா 12 தடவை ஒருத்தவங்க மடிச்சாங்க. அதை மடிச்சது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு பிரிட்னி. சோ இதுதான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட். சோ உங்களுக்கு இது புரியல, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி நினைச்சீங்க அப்படின்னா இல்ல உங்களால பண்ண முடியும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை மடிங்க.